என்ன மன்னிச்சிடுங்க. நான் வேணும்னு செய்யல. உமாவை நான் சத்தியமா வேணும்னு கொல்லலைங்க. அவன் மேல நான் உயிரியா வச்சிருக்கிறது சத்தியம். அண்ணன், நீ மனசு தளர விடாதுன்னு. ஏய், குணத்தை எங்க புதைச்சு வச்சிருக்க? வா, வந்து காட்டு. வீட்டுக்கு பின்னாடி. ஒண்ணுமே தெரியாம தோன்றவங்களை கூப்பிடுங்க. மேடம், இன்னும் தோண்டணுமா? ஏய், இங்க தானடி புதைச்ச? ஆமா மேடம், இங்கதான். அப்ப தோண்டுங்க இன்னும். மேடம், இதுக்கு மேல தோண்டா தண்ணி தான் வரும். இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியல மேடம். பணம் இருக்கிற ஸ்மெல்லே இல்லையே. ஏய், எல்லாரையும் முட்டாளாக்க பாக்குறியா? பாடியை இங்கதான் புதைச்சு வச்சேங்கற. மரியாதையா உண்மையை சொல்லு, இல்லனா தோலை உரிச்சு தொங்க போட்டுருவேன். மேடம், நான் உண்மையதான் மேடம் சொல்றேன். நான் பயத்துல உமாவை வீட்டுக்குள்ள இருந்து இழுத்துட்டு வந்து இங்கதான் மேடம் புதைச்சு வச்சேன். பாடியை இங்கதான் புதைச்சேங்கற. அப்புறம் எப்படி டெட் பாடி அப்படியே அவிஞ்சு ஆவியா போயிடுச்சா? மேடம் சொல்லு, வேற எங்கேயாவது புதைச்சு வச்சிருக்கியா? இல்ல மேடம், பொய் சொல்லாத. இல்ல மேடம், என்ன நம்புங்க மேடம். நான் இங்கதான் இழுத்துட்டு வந்து புதைச்சேன். என்ன நம்புங்க மேடம், நான் பொய் சொல்லல. நான் பொய் சொல்லல. அப்ப எங்க போயிருக்கோம் டெட் பாடி? மேடம், இவ கூட ஒரு ஆட்டோக்காரன் நின்னு பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். இவ கிட்ட பணம் வேணும்னு கேட்டு அவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். ஏய், யாரடி அவன்? மேடம், அது வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஒரு ஆட்டோக்காரன் என்ன கொண்டு வந்து விட்டான். நான் கொலை செஞ்சத வீடியோ எடுத்து வச்சிருக்கிறதா சொல்லி பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட இருந்த 20,000 ரூபாய் பணமும் என்னோட செயினையும் வாங்கிட்டு போயிட்டான். கான்ஸ்டபிள் மேடம், இவ போன் எடுத்து ஆட்டோக்கார நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு பார்த்து ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வாங்க. ஓகே? எஸ் மேடம். மல்லிகா, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் வீட்டுக்கு யாரும் வந்து போக அனுமதிக்க வேண்டாம். சரி மேடம். மேடம், இவன் தான் கோயிலாவை மிரட்டின ஆட்டோக்காரன். மேடம், ஆமா மேடம், நீங்க சொல்றதுல சரிதான் மேடம். கோயிலா மேடத்தை ஆட்டோல இறக்குனது நான் தான். அவங்க கொலை பண்ணும்போது படம் எடுத்து வச்சது நான் தான் மேடம். பாருங்க மேடம். எங்க இருக்குன்னு நானே போய் காமிச்சிரேன் மேடம். என்னடா டெட் பாடியை காட்டுறேன்னு சொல்லி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஹாஸ்பிடல் வாசல்ல வந்து நிக்க வச்சிருக்க? கேக்குறல்ல, எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? என்னடா மரம் மாதிரி நின்னுட்டு இருக்க? சொல்லுடா. நீ உயிரோடு இருக்கியா? மலியா, உங்க அண்ணி உயிரோட தான் இருக்க. என் பொண்டாட்டி பிரசவலில பதறிட்டி தான் மேடம். அப்போ ஒரு ஆட்டோ, ஒரு வண்டி, ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. இவர்தான் அவரோட மினி லாரியில ஏத்திட்டு போய் என் பொண்டாட்டி பிள்ளையும் இந்த மனுஷன் தான் காப்பாத்தினாரு மேடம். அதாச்சு மேடம், ஒரு 9 வருஷம் இருக்கும். என் பிள்ளைக்கு 8 வயசு ஆகுது மேடம். 10 நிமிஷம் லேட்டா போயிட்டா கூட பனி கூட உடஞ்சி என் பொண்டாட்டி செத்தே போயிருப்பா மேடம். அன்னைக்கு ஆட்டோல வந்து இறங்கிட்டு அந்த அம்மா பணம் கொடுக்காம உள்ள போயிட்டாங்க. அன்னைக்கு நான் பணம் கேட்கறதுக்காக உள்ள போனப்ப தரையெல்லாம் ஒரே ரத்த கரையா இருந்தது.
அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன் மேடம். சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்ததால தான் காப்பாத்த முடிஞ்சது. ஏதாவது நான் தப்பு செஞ்சிருந்தா எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தம்பி, நீங்க என் உசுரவே எனக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்க. இதுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தையில என்னால சொல்ல முடியாது. காலகாலத்துக்கு உங்களுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். என் குலசாமி ஐயனாரே உங்க ரூபத்துல வந்து என் முன்னாடி உமாவி குழந்தைய காப்பாத்துற மாதிரி இருக்கு. என்ன சார் நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? எனக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. நமக்கே வம்புன்னு ஒதுங்கி போற மக்களுக்கு நடுவுல இப்படி தானா முன் வந்து தைரியமா நீங்க காப்பாத்தி இருக்கீங்க. கங்க்ராட்ஸ் வித் தேங்க்ஸ். நன்றி. ஓவர்ஸ், டேக் கேர். உங்க ஒய்ஃபை நல்லபடியா பாத்துக்கோங்க. மத்தபடி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி செக்ஷன் 307 கொலை முயற்சி கேஸ்ல மேரிய நான் டீல் பண்ணிக்கிறேன். சரிங்க மேடம். வரேன். தேங்க்யூ. உமா செஞ்ச புண்ணியந்தான் உமாவையன் உமா வகத்தில் இருக்க நம்ம குடும்ப வாரிசையும் திருப்பி கொடுத்துருக்கு. இதுக்கு மேல நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன் மேடம்.